பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் அன்பும் அவருடைய சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், அவருடைய பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை பற்றி நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யார் காணாமல் போன ஆட்டுக்குட்டி? இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியா இல்லையான்றதை வீடியோவினுடைய முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவர் ஜனங்களை கூப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ பரிசேயரும் சதுசேயரும் எல்லாரும் கிட்ட போய் இவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவர் என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் பாவிகளோடையே இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஏன்னா இவங்கெல்லாம் யாருன்னா நீதிமான்கள்னு நினச்சிக்கிட்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு ஆண்டவரால் சொல்லப்பட்டவங்க தான். அதாவது வாயினால் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அதை எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனால பெயர் எடுத்தவங்க தான். ஆனால் இவங்க தனக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து நீதிமான்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பாவிகளோடையே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க இருதயத்தை நினைவு அறிந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒருவன் 100 ஆடு உடையவனாக இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது 99 ஆடு அவன் கூட இருக்குது. ஒத்த ஆடை காணோம். பற்றி கணக்கெடுத்து பார்க்கும்போது பார்த்தா ஒத்த ஆடை காணும். அப்போ என்ன பண்ணுவானா, அந்த 99 ஆடையும் விட்டுட்டு அங்கேயே மேயிறதுக்கு விட்டுட்டு காணாமல் போன ஆடு எங்கே இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி அதை தோளில் தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்து மந்தையில் விட்டுட்டு என்ன சொல்லுவாராம், தன் சிநேகிதன்ட்ட வீட்டுக்கு போயிட்டு சிநேகிதன்ட்ட போய் சொல்லுவானாம், எப்பா இந்த மாதிரி ஒரு ஆடு காணாமல் போச்சு, கடைசியில் நான் அதை பிடிச்சி கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேன், அதை நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்வானாம். அதுபோல்தான் காணாமல் போனா ஆடாகிய நம்மை என்னை தேவன் தெரிந்து கொண்டார். என்ன தோளில் தூக்கி போட்டு அவர் எனக்கு வசனங்களை கற்றுக் கொடுத்தார். ரட்சிப்புனா என்னன்றதை சொல்லி கொடுத்தார். ஞானம்னா என்னன்றதை சொல்லி கொடுத்தார். ஞானஸ்நானம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும், ஆவியானவருடைய அபிஷேகம் என்னென்னா எல்லாவற்றையும் எனக்கு அவர் என்னை தோளில் கூட்டி கொண்டுட்டு வந்து அவருக்கு எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். உண்மையிலேயே சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுபோல் இப்போது காணாமல் போன ஆட்டுக்குட்டியை எப்படி இருந்தேன்? சரியாக பைபிள் படிக்கிறதில்ல, சர்ச்சுக்கே போகிறதில்ல, ஆண்டவர் சொல்படி இல்லை, உலகத்தில் இருந்தோம். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகாமல் உலகத்தில் தான் இருந்தோம். உலகத்து காரியங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி உலகத்தாரில் சினிமா வந்தவுடனே முதல் ஷோவுக்கு போகிறது மாதிரி ஒரு காலத்தில் நானும் கூட எங்கள் அம்மாட்ட ஹாஸ்டல்லேருந்து நான் வந்தேன்னா எங்கள் அம்மாட்ட அழுது அடம் பண்ணுவேன். அம்மா, நான் இந்த வீக்கெண்டு முடித்து நான் போனேன்னா நான் சினிமா பார்க்கல, எல்லோரும் வந்து சினிமா பார்த்தேன்னு சொல்லுவாங்க, அப்போ நான் பார்க்கலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. எங்கள் அம்மா பாவம் கஷ்டப்படுத்தி வம்பு பண்ணி அழுது போவேன். பார்த்துட்டு போனாதான் போய் அங்கே திங்கக்கிழமை ஹாஸ்டலுக்கு போனவுடனே எல்லாத்துட்டையும் அவங்கெல்லாம் பார்த்தேங்க ஒருத்தல நானும் சொல்லணும். ஏன்னா காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக தான் இருந்தேன். ஆண்டவரோட சத்தம் என் காதில் கேட்கல. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா அன்றைக்கி துணியை துவைக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸையும் நல்லா அழகாக அயன் பண்ணணும். நான் சாயந்தரம் அதை மடித்து கொண்டு வரும்போது என்னை பார்த்து கேட்பாங்க, டோபி வந்துட்டாங்கப்பா அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா உண்மையிலேயே அவங்க ஓடுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை டோபி வரல, இது என் துணியை நான் துவைச்சி கொண்டு வந்தேன் அப்படிம்பேன். அப்பா ஐயோ சரி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி என்னுடைய உலக காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் காணாமல் போன ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது, அதாவது தேவைக்கு மட்டும் ஜெபிக்கிறது. மற்ற நேரம் ஆண்டவரை உண்மையாக தேடுறதில்ல, உபவாசித்து நான் தேடுறதில்ல. நான் காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருந்தேன். கர்த்தருடைய வசனங்களை நான் ரொம்ப நேசிக்கிறதில்ல. நான் காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருந்தேன். கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டதில்லை, அது மேலே எனக்கு வாஞ்சையும் இருந்ததில்லை. நான் காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருந்தேன். ஆனால் தேவன் என்னை ஒரு நாள் தேடி வந்தார். காற்றை அவர் சொல்கிறார் இல்லையா, ஒருவன் மறுபடியும் பிறப்பது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காற்று எப்படி நம் கண்களுக்கு தெரியலையோ அதுபோல்
ஒருவன் மறுபடியும் பிறக்கிற விஷயம் வந்து வெளியில் டக்குன்னு தெரியாது. அது நாளாக நாளாக ஒரு கரு உருவானதுன்னா அது ஒரு குழந்தையா மாறுறதுக்கு 10 மாதம் இருக்கிறது போல், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம் தேவன் அவர் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை தோளில் போட்டு அவர் நம்மளை ஆற்றி தேற்றி நமக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து வசனங்களினால் நம்மளை அவர் கொண்டு வந்து பரிசுத்தாவினால் பாவங்களை அவர் கழுவி நம்மளை அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தம் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அந்த ரட்சிப்புன்ற அலங்கரிப்பை நமக்கு தரும்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. காணாமல் போன ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தேடி கொண்டு வந்து என்னை அவரோட இடத்துல வச்சுக்கிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னோட ஆசையெல்லாம் என் இயேசு தான். பெர்கமன் செய்யா பாடியிருப்பார், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. அதுபோல் என் ஆசையே என் இயேசு, என் தேவ அவர் எல்லாம் அவரே தான். நம்ம அப்படி சொல்லும்போது நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் பிரியமானவர்களே நம்ம கேட்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிறார். நமக்கு இன்ன வேணும் இன்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. இப்போ கூட பாருங்கள், நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், இதை போட்டு முடிச்சுட்டு மத்தியானம் போய் நம்ம சமையல் பண்ணணும், சில காரியங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சு, என் பொண்ணு வந்து மத்தியானம் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காளாம் எங்களுக்காக. அப்போ பாருங்கள், அவர் வேலையை நம்ம சின்சியராக பார்த்தாலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். பெரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம காணாமல் போயிருக்கோமா? இந்த நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியை பற்றி கூட நான் பாட்டு பாடியிருக்கேன். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டி அந்த பாட்டை நான் பாடுறேன். அதாவது பாடலாக நான் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அநேக பாடல்களை எனக்கு தேவன் கொடுத்த பாடல்களை நான் துதிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தயவு பண்ணி நீங்கள் அந்த பாடலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. அந்த பாடல் மூலமாக நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதாவது ஒவ்வொரு பாடலும் ஆவியானவர் கொடுத்துட்டான். ரொம்ப நாள் கழித்து அந்த பாடல் நான் பாடும்போது நிச்சயமாக இதை நான் எழுதலை, எனக்கு இது ஞானமே இல்லை, இவ்வளோ நான் கவிஞனும் கிடையாது, பாட்டு பாடுற புலமையும் எனக்கு கிடையாது. அதாவது கழுத தொண்டை எப்படின்னா, டீச்சர் வேலை வருஷம் முழுக்கும் பிள்ளைங்களை பசங்களை கத்தி 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 கொஞ்சம் கூட எனக்கு தொண்டையெல்லாம் சரியில்லை. நான் எங்கேயும் போய் நான் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நான் கற்றுக்கிடவும் இல்லை, மியூசிக்கும் கற்றுக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் உங்கள் பாடல்களை பாடணும், அசிங்கமாக பாடக்கூடாதுப்பா, கொஞ்சம் குரலில் எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா கேட்பேன். அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான். ஹல்லேலூயா. அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டி அந்த பாடலை நான் முடிந்தால் இன்னொரு 2 நாளையில் நான் போடுறேன், பாருங்கள். சத்தியத்தை அறிவீரும் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும்ன்ற தலைப்பில் ஒரு 30 வீடியோக்கள் 33 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக நமக்கு தெரிய வேணும். நீங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருந்தால் நிச்சயமாக அந்த வேதத்தை அறியாமல் தான் இருந்திருப்பீங்க. நானும் காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருக்கும்போது எனக்கு வேதம்லாம் தெரியாது. இப்பொழுது மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நான் போட்ட வீடியோவை நீங்கள் உட்காந்து பொறுமையாக பாருங்கள், அது கேளுங்க. அதில் எல்லாமே அந்த கரும்பு புளிஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அந்த வேதத்திலிருந்து முக்கியமான பகுதிகளை ஆவியானவர் என்னை நடத்தினதை கொண்டு நான் வெளியிட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, வேதம் வாசிக்காதவங்க தெரியாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, வேதத்தை வாசிங்க. இன்றைக்கி ஆதியாகம் 1 - 10 வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? வீடியோவை பார்த்துருக்கீங்களா? வசனங்களை, என்னோடய வீடியோ, அதை 10 வசனங்களை வாசிருங்க, உடனே உங்களுக்கு நல்லா புரியும். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். நாம் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளாக இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவின் தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் நாம் மாறுவோம். காட் பிளஸ் யூ.